ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ரைட் சம்பிரதாயம் ஒன்று இருக்கு இல்லையா? கிராம் சாம் கேட்டார் போஸ்ட் மேட்ச்சில் எம்எஸ் தோனி என்ன சொன்னார்னு பார்ப்போம். ஆல்ரெடி போட்டோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் ஒரு கமெண்ட்லாம் கொடுத்துருங்க. ரைட், கேள்வி கேட்டார் கிராண்ட் சாம். அப்புறம் எம்எஸ் டிசப்பாயிண்டடா, குட் எஃபர்ட் வித் பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணிங்க பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். தோனி பதில் சொன்ன, எஸ் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ரன் போட்டோம் போர்டில், இனஃப் ரன் அந்த போர்டு, பட் அது பார் ஸ்கோர் இல்லை எனக்கு தெரியும். பிரேவிஸ் அண்ட் சாம்கரோட பார்ட்னர்ஷிப் வாஸ் எக்ஸலண்ட் அண்ட் நிறைய கேச்சஸ் எடுக்கணும், கேச்சஸ்லாம் வேறு விட்டுட்ருக்கோம். டேக் விக்கெட்ஸ் எடுத்தால் தான் ஸ்லோ டவுன் ஆகும், ஆப்போசிஷனு ரன் ரேட்டு குறையும். பட் குட் எஃபர்ட் ஃப்ரம் பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. ஹை ஸ்கோரிங் கேமு, அது இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் 4 பால் விளையாடல, ஆல் அவுட் ஆகிட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 19 ஓவரில் ஒரு 4 பேர் அவுட் வேறு ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 பால் மிஸ் ஆகிடுச்சு. ஹை ஸ்கோரிங் மேட்ச்சில் 7 பால் மிஸ் ஆகுறது இட்ஸ் அ பிக் மார்ஜின். அந்த 7 பாலில் போட்டு விட்டுன்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் 12 வைடு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா விளையாடி இருக்கீங்க, அதுவும் சேர்த்து வேண்டியதானே. 12 பால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களே, நீங்கள் 7 மைனஸை பற்றி பேசிட்டீங்க. 12 எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துருக்காங்க. கடைசியில் பேட்டிங் ஹிட் பண்ண முடியாமல் கூட அவங்க மேலேங்களே ஆளுங்களை அமுச்சிட்டு போட்டு சொதப்பி வச்சுட்டு ஜெமி ஓட்டன் அமுச்சிருந்தா இந்த மாதிரி சுவிட்சில் காமிச்சிருப்பார் 4 6 லைனாக. எனிவே ஃப்ரஸ்ட்ரேஷன், 7 பால் வேஸ்ட் ஆக்கிட்டோம். க்ளோஸ் கேமில் இந்த 7 டெலிவரி டெஃபினெட்லி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் சாம்கர் ரொம்ப நாள் விளையாண்ட பிறகு அவரை பற்றி சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்ன, ஈஸ் அ ஃபைட்டர், எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப நல்ல ஃபைட்டர். அப்போ ஏன் 2-3 சீசனாக அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால ஏன் 4 மேட்ச் உட்கார வச்சிங்கன்னு தெரியல. இஸ் அ ஃபைட்டர்னா. எனிவே அவர் எப்போதுமே பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. பேட்டிங்கும் நேற்று பண்ணார், பவுலிங்கில் நான் பார்க்கலையோ என்னமோ, நான் வேறு ஏதோ மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணார் தெரில பவுலிங்கில். இன்றைக்கி விளையாண்டு நாங்கள் விக்கெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் இந்த சீசன் எங்களுக்கு கிடச்சிதுன்னாரு தோனி. பர்ஃபெக்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. பட் 15 ரன் இன்னும் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். வி வர் ஷார்ட் பை 15 ரன்ஸ் சொன்னார் டக்குன்ட்டு. அப்புறம் திரும்பி அவரு வந்தார், நம்ம டபிள்யூ ராமன். எம்எஸ் ஐம் டபிள்யூ இயர் லாஸ்ட் டைம் சொன்னார். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவருக்கு இவர் தான் டபிள்யூ ராமன். கேட்டார், பிரேவிஸ் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா உங்களுக்கு, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிறகு அப்படி சொல்கிறதோ அப்படின்னாரு. சொன்னால் எஸ், மோமெண்டம் தேவைப்பட்டது எங்களுக்கு மிடில். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3 மேட்ச்சுக்கு முன்னாடி. இது நானா சொல்கிறது. அவர் வெரி குட் ஃபீல்டர் ஆல்சோ அண்ட் அவர்கிட்ட பவர்ஃபுல் ஷாட்ஸ் இருக்குது. குட் பாலில் கூட அவரால் நல்லா பவுண்ட்ரிஸ்லாம் அடிக்க முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேட்டிங் எங்களுக்கு பர்ஃபார்மே பண்ணல. மிடில் ஆர்டர் சுத்தமாக சொதப்பி இது அவுட் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ண முடியாத இடத்துல அவரோட இன்னிங்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஐ எம் வெரி ஹாப்பி இந்த வே ஹி வாஸ் பிளேயிங். அவர் விளையாண்ட விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாரு. மொத்தத்தில் வேதனையாகவும் டிசப்பாயிண்டடாக சொன்னார். ஒவ்வொரு வாட்டியும் வாட்டி தான் அவரும் சப்பக்கட்டு கட்ட முடியும், இதாச்சு அதாச்சு இதாச்சுன்னு. டோட்டலி இன்னும் ரீவாம் பண்ணி ஆகணும். அடுத்த சீசன் பார்ப்போம். இன்னும் 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்ச்லேயே யார் யார் விளையாட போகிறான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கே தோற்றோம், ஏன் தோற்றோம், உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். சேர்ந்தே பயணிப்போம். நிறைய விஷயம் இருக்குது பேச. நாங்கள் நிறைய வீடியோ போட்டோம், பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். ஐபிஎல் பற்றி நிறையா இருக்குது. அண்ட் என்னோடய ஃபஸ்ட் செமிஃபைனல் லிஸ்ட்டு நான் டோர்னமெண்ட் முன்னாடியே போட்டேன். அப்பயே சிஎஸ்கே வைக்கலன்னா அதில் எனக்கு அப்பயே தெரியும் மிடில் ஆர்டர் சரியில்லை. இதை வச்சு ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் கூட 65 எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச். அதுக்கப்புறமா அவரை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா ஐ டோன்ட் நோ என்ன அவங்களோட தியரி என்ன. 21 பேர் விளையாண்டோன்னு வேறு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. 21 பேரை விளையாட வச்சவங்க. அதில் வன்ஷ்பேடி இல்லை, சித்தார்த்தம் இல்லையே, புரியல எனக்கு. எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் தான் சொல்லுங்கள். அப்புறம் 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.